ஆடியோ வீடியோ போத் ஆர் கிளியர். லைவ்ல இருக்கீங்களா? ரெண்டு கிளியரா இருந்தா கிளியர்னு சொல்லுங்க. எஸ், ஏவி கிளியர். எஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. குரூப் 4 20 ஆயிருக்கு. நான் பேச ஓகே. நான் இப்போ வந்து எக்கோ அடிக்காது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆஸ் பர் ஆனுவல் பிளானர் படி இன்னைக்கு டேட்ல டிஎன்பிஎஸ்சிக்கான குரூப் 4 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி இப்போ நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு 3 to 4 மந்த்துக்கு முன்னாடியே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்களான்னு கேட்டால் அப்சல்யூட்லி சிலபஸை சேஞ்ச் பண்ணாங்கன்றத விட அங்கங்க வெயிட்டேஜ் எப்படி நம்ம வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸை ரீஅரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதில் ஜென்ரல் தமிழை எப்படி நம்ம வந்து படிக்கணும், ஜென்ரல் இங்கிலீஷை எப்படி நம்ம வந்து படிக்கணும், சிலபஸில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம் என்னென்ன, இது எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே லைவ் கிளாஸஸ்ல பார்த்தாச்சு. இது தவிர்த்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ல எப்படி சேஞ்சஸ் வந்து இருக்கு, வெயிட்டேஜ் வந்து எப்படி இருக்கு, இந்த வெயிட்டேஜ் வந்து எப்படி பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். அதே போல இப்ப நிறைய பேர் வந்து எல்லாருமே அந்த வேக்கன்சிக்கான கவுண்ட்டை தான் வந்து பாக்குறீங்க. அது உண்மையாவே வந்து கரெக்டான அப்ரோச்சா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா வந்து கரெக்டான அப்ரோச் வந்து கிடையாது. ஓகேங்களா? 3935 வேக்கன்சிஸ் தான் சார் இருக்கு, வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ எப்பவுமே நடக்கக்கூடிய வேக்கன்சிஸை விட டெஃபினட்டா வந்து இந்த கவுண்ட் வந்து என்னன்னா கம்மியா தான் வந்து இருக்கு. ஆனா இயர்லி வருஷம் வந்து எக்ஸாம் நடத்துற பட்சத்துல இந்த வேக்கன்சி வந்து என்னன்னா கரெக்டான ஒரு வேக்கன்சியா வந்து இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இயரும் இதே போல வந்து எக்ஸாம் நடத்தினாங்க அப்படின்னா இந்த வேக்கன்சிஸ் வந்து கரெக்டா தான் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட் இல்ல ஜென்ரலாவே ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு வேக்கண்ட் இருந்தாலும் வந்து போதும் அப்படின்றது தான் வந்து என்னன்னா கருத்து. நீங்க எல்லா இடத்துலையும் போய் உட்கார்ந்து ஒர்க் பண்ண போறது கிடையாது. நமக்கு தேவை வந்து ஒரு சீட். அந்த மென்டாலிட்டியோட இருக்கக்கூடிய சின்சியர் ஆஸ்பிரண்டால இந்த வேக்கன்சிலாம் வந்து கண்ணுக்கு தெரியாது. இருக்கக்கூடிய நாட்கள் எத்தனை இருக்கு, அந்த நாட்கள்ல எப்படி நம்ம வந்து சிலபஸை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தை நோக்கி வந்து போகணும். முதல்ல வந்து வேக்கன்சியை பார்த்து நீங்க டல்லா வந்து ஃபீல் பண்றீங்க அப்படின்னாலே அதுவே முதல் கோணல் முற்றிலும் கோணல் போல. ஸோ டெஃபினட்டா வந்து வேக்கன்சியை மைண்ட்ல வந்து வச்சுக்காதீங்க, அதை தூக்கி போடுங்க. அது ஒரு மைண்ட் பிளாக். ஸோ வேக்கன்சியோடைய கவுண்ட்ன்றது ஜஸ்ட் நம்பர். நமக்கு தேவை வந்து ஒரு வேக்கன்சி. நீங்க போய் ஒரு விஓவா உட்காரத்துக்கு ஒரு சீட் போதும். ஓகேவா? ராஜேஷ்குமார் விஓஓ, உங்களுக்கு ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு சீட் வந்து போதும். ஓகேவா? ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் ஆகணுமா, ஒரு சீட் போடும். நமக்கு தேவை ஒரு சீட். அந்த மென்டாலிட்டியோட இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை நீங்க வந்து அணுகலாம். ஓகேவா? வேக்கன்சிஸ் அதிகமா இருந்தா என்ன சொல்லுவீங்க? டைம் பத்தலன்னுவீங்க. ஸோ அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ரீசன் வந்து இருந்துட்டே இருக்கும். வேக்கன்சிஸ் கம்மின்றத ஒரு மைண்ட் பிளாக்கா வந்து எடுத்துட்டு போகாதீங்க. அதுவும் ஸ்டார்டிங்கே எடுத்துட்டு போறது அட்வைசபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனுவல் பிளானர் படி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ இதுல முக்கியமான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த டேட் வந்து பார்க்கலாம். சி இம்பார்ட்டன்ட் டேட். ஸோ இன்னைக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்காக அப்ளை பண்றதுக்கு 1 மந்த் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 24/5/2025 அப்போ அதுக்குள்ள நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். பிளஸ் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் பண்றதுக்காக கரெக்ஷன் விண்டோ பீரியட் சொல்லிட்டு ஒரு 3 டேஸ் வந்து என்னன்னா கொடுத்துருக்காங்க. 2 டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12/7/2025. பட் ஆனுவல் பிளான்ல 13/7 கொடுத்த ஞாபகம் வந்து இருக்கு. ஸோ ஆக மொத்தம் 12/7/2025 எக்ஸாம் வந்து இருக்கு. ஓகேவா? அந்த 7வது மாசத்துல இருக்கக்கூடிய டைமை வந்து விட்டுருங்க. ஓகே? நமக்கு ரஃபா வந்து எவ்வளவு டைம் இருக்குன்னா மே ஜூன், அவ்வளவுதான். ரஃபா வந்து இவ்வளவுதான் டைம் வந்து இருக்கு. 60 நாள் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஜூலை மாசம் 12ஆம் தேதி எக்ஸாம். 60 நாள்ல எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணணும், அந்த ரிவிஷன் ப்ரோக்ராம்குள்ள வந்து போங்க. ஓகேவா? ரிவிஷன் ப்ரோக்ராம்குள்ள வந்து போங்க. ஓகே, சரி வாங்க என்னென்ன நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து முதல்ல வந்து பார்க்கலாம். இதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதெல்லாம் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ள கொண்டுட்டு போகக்கூடாது அதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விஏஓ இதுக்கான காலி பணியிடங்கள் 215. ஓகேவா? இளநிலை உதவியாளர்
இதுல வேகன்சிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, 1621. அடுத்தது இளநிலை உதவியாளர், வீட்டு வசதி வாரியம், வனத்தோட்ட கழகம், அதுல 6-5 கம்மி தான். இளநிலை உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சிஸ் வந்து என்ன பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இளநிலை வருவாய் ஆய்வாளர், இதுக்கான வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா 239 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 4000 வேகன்சியை தாண்டல. இதை தான் நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, வேகன்சிஸ் கம்மி 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 அப்படின்னு சொல்றீங்க. உண்மைதான், மொத்தமா இருக்கக்கூடிய வேகன்சிஸ் 3935. ஓகேவா? இது ஆட் பண்ண வாய்ப்புகள் இருக்கா சார்? எப்பவுமே டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை ஒன்று புரிஞ்சுக்கோங்க, திடீர்னு ஒரு ஆடண்டம் வந்து அடிஷனலா ஒரு 3000 வேகன்சிஸ் வந்து என்னன்னா ஆட் பண்ணிட்டோம்ப்பா, இது கடந்த காலங்களில் நடக்கவே இல்லையான்னு கேட்டா நடந்திருக்கு. கடந்த காலங்களில் ஒரு நோட்டிபிகேஷனுக்கு 2-3 வாட்டி வந்து ஆடண்டம் ரிலீஸ் பண்ணி அந்த வேகன்சிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண காலங்கள்லாம் இருக்கு. நோட்டிபிகேஷன்ல இருந்த வேகன்சியை விட டபுள் த டைம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதனால எப்பவுமே வேகன்சி கம்மி கம்மின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே ஒரு மைண்ட் பிளாக்கோட உங்க ப்ரிப்பரேஷனை டல் பண்ணிக்க வேண்டாம். விஷயம் இதுதான், நீங்க ஹெவியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. மேபி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேவா? மேபி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால ஸ்டார்டிங்கே இந்த நம்பரை வச்சு நீங்க வந்து எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம், டவுனா ஃபீல் பண்ண வேண்டாம். நமக்கு தேவை ஒரு வேலை, ஒரு சீட், அவ்வளவுதான். ஓகேவா? சரி பார்ப்போம். உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும், ஏஜ் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்ச வயது, உச்சபட்ச வயது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து என்னன்னா ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் எல்லாத்துக்குமே மினிமம் ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 21, மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 32. இதுலயும் வந்து என்னன்னா கேட்டகரி வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க முன்னாள் ராணுவரா இருக்கீங்க, மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு ஆளுக்குமே வந்து என்னன்னா ஏஜ் இங்க வந்து என்னன்னா ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதே போல அது ஓசி கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரி அப்படின்னா இங்க வந்து பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்ல ஏஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 டேபிளா இருக்கு. ஸோ தட் ஓசி கேட்டகரிக்கு எப்படி இருக்கு, எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க வந்து பார்க்கலாம். அடுத்து ஸோ அப்ளை பண்றது நான் காலத்தை கடத்தாம வேகமா வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்டா இருக்கிற பட்சத்துல நீங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th அப்படின்றதுனால 10th வரையும் நீங்க தமிழ் மீடியம் படிச்சதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வந்து என்னன்னா வாங்கியிருக்கணும். ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க. இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா சிலதுக்கு தகுதி வந்து என்னன்னா கொடுத்துருக்காங்க. பொது கல்வி தகுதி கட்டாயமா வந்து இருக்கணும். எதுக்கு? கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், இளநிலை உதவியாளர். ஓகேங்களா? நீங்க 10th முடிச்சுட்டு நீங்க கிராம நிர்வாக அலுவலர்லாம் வந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டா பொது கல்வி தகுதி இருக்கணும். ஓகேவா? 10ஆம் வகுப்பை தாண்டி பொது கல்வி தகுதி வந்து இருக்கணும். ஒண்ணு. ஸோ இங்க அடுத்தது கீழே வந்து பாத்தீங்கன்னா இளநிலை உதவியாளர், தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி வாரியம். இதுல வந்து என்னன்னா 10ஆம் வகுப்பு இருந்தா வந்து போதும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எந்த அளவு இருக்கு அப்படின்றத பாருங்க, ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் இல்ல ஒவ்வொரு வேகன்சிஸ்க்கும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே பாருங்க. இதுல ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் இல்ல ஒவ்வொரு வேகன்சிஸ்க்கும் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்றத நீங்க தமிழ் அண்ட் போத் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே வந்து என்னன்னா தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. டைரக்டா நம்ம இதுக்குள்ள போயிடலாம், சிலபஸ்க்குள்ள போயிடலாம். அதே போல நீங்க வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் அதுக்கான நோட்டிபிகேஷன் இல்ல ஃபாரஸ்டருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த குரூப் 4 அதை நீங்க அப்ளை பண்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து இது உடல் தகுதி தேர்வுக்கான இது வந்து இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன உடல் தகுதிகள் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்கான இது டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆண், பெண் மற்றும் திருநங்கைகளுக்கு மார்புடைய சுற்றளவு, செஸ்டுக்கான இது வந்து எப்படி இருக்கணும், எக்ஸ்பான்சன் ஸ்டேஜ்ல, நார்மல் ஸ்டேஜ்ல, பிளஸ் வந்து ஹைட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த பர்டிகுலர் இதுக்கு மட்டும் இருந்தா போதும். பிளஸ் வந்து என்னன்னா கண்ணுடைய பார்வை, மயோபியா, ஹைப்பர் மெட்ரோபியான்னு சொல்லக்கூடிய கிட்ட பார்வை, தூர பார்வைக்கான விஷயத்த வந்து என்ன கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வெயிட்.
நீங்க தத்தச்சு அதாவது டைப் ரைட்டிங்லாம் வந்து இருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து என்னன்னா தேவையான சர்டிபிகேட் எல்லாமே வந்து முடிச்சு வச்சிருக்கோங்க அப்படின்றத சொல்றாங்க. லோயர் அப்பர் இது எல்லாமே. ஸோ எக்ஸாமுக்கான பேட்டர்ன் டைரக்டா நம்ம இங்க வந்துடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு. இங்க வந்து என்னன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் இல்லை, தமிழை வந்து எவாலுவேட் பண்ணி அதை வந்து கட் ஆஃப்ல வந்து சேர்ப்பாங்க. ஸோ இதில் மொத்தமாக வந்து என்னென்னா 100 கொஸ்டின், அதிகபட்சமாக 150 மார்க். ஸோ 1.5 மார்க் ஈச் கொஸ்டின். ஸோ 150 மார்க்குக்கு நீங்கள் வந்து எழுதுவீங்க. பொது அறிவை பொறுத்தவரையும் 75 + 25. இந்த 25 வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ரீசனிங் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய சிலபஸ்லாம் இல்லை. இப்போ ஆப்டிடியூட் கம் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு 25 ப்ளஸ் பொது அறிவு வந்து 75. இதையுமே வந்து வெயிட்டேஜ் வந்து பிரிச்சிருக்காங்க. சயின்ஸுக்கு 5 கொஸ்டின் இது போல வந்து வெயிட்டேஜ் வந்து பிரிச்சிருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 100 கொஸ்டின் 150 மார்க். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்க்கும்பொழுது 200 கொஸ்டின் 300 மார்க் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் வடிவத்தில் தான் உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும். தேர்வின் முறை வந்து என்ன? ஓஎம்ஆர், நாட் சிபிடி. ஓஎம்ஆர் மெத்தடில் தான் வந்து இருக்கும். 3 மணி நேரத்தில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதும். குறைந்தபட்சம் வந்து என்னன்னா 90 கேள்விகளாவது நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். அதே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இங்கே ரிசர்வேஷன் டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள். ப்ளஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் ஃபோட்டோ கீழே வந்து டேட் போட்டிருக்கணும். ஓடிஆர் வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். ஓகேவா? அந்த ஃபோட்டோ ப்ளஸ் சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகே, அந்த டெக்ஸ்ட் உங்களுடைய டேட் எல்லாம் வந்து என்னென்னா எந்த அளவு ஹைட்டில் வந்து இருக்கணும், பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், எல்லாத்தையுமே வந்து என்னென்னா தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் ஒரு முறை வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஓடிஆரில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சேஞ்ச் பண்ணிட்டு கூட அப்ளை பண்ணலாம். ஒருவேளை அட்ரஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, மேரிட்டல் ஸ்டேஜ் வந்து மாறி இருக்கு, அன்மேரிடாக இருந்தீங்க இப்போ மேரிட் ஆகிட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓடிஆரில் வந்து என்னென்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகேவா? 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் தகவல்களை மாற்றிட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ஜென்ரலாகவே டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஃபார்மெட் தான். அதெல்லாம் இந்த ஃபார்மெட் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு நீங்கள் புதுசாக ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம். இல்லைனா வந்து உங்ககிட்ட இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குன்னா நிறைய ஆப் இருக்குது. தட் ஆப் மூலயமா நீங்கள் வந்து அந்த டேட்டை வந்து என்னென்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு மையங்களை வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வு மையங்கள் மாவட்ட வாரியாக எந்தெந்த இடத்துல வந்து இருக்குது, அரியலூர், செங்கல்பட்டு இது போல் மாவட்ட வாரியாக வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கான கோடும் வந்து என்னென்னா பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் டைரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, எஸ், நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பற்றி கொடுத்துருக்காங்க. தென் டைரெக்டாக உங்களுக்கு சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சிலபஸ் ஆல்ரெடி நம்மளுடைய இது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்து தான் இன்னும் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். புதுசாக படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் டெஃபினட்டாக ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். பட் இந்த வாட்டி வேகன்சிஸ் கம்மி. பட் இந்த வாட்டி நீங்கள் படிக்கிறீங்கன்னா இது குரூப் 2க்கு யூஸ் ஆகும். அந்த மேனருக்கு படிங்க. ஏன்னா மோரார்லெஸ் குரூப் 2 குரூப் 4 ரெண்டுமே வந்து ஒரே வெயிட்டேஜ் அடிப்படையில் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஸ்டாண்டர்ட் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கட்டண சலுகை எல்லாமே கொடுத்துருக்காங்க. படிவம் வந்து எந்த ஃபார்மெட்டில் வந்து இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் பிஎஸ்டிஎம் ஃபார்மெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கோங்க. பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்மெட்டுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ விளையாட்டு வீரர்கள் எல்லாத்துக்குமே இந்த சர்டிஃபிகேட்டுடைய ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் நமக்கான பாடத்திட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து தெளிவாக வந்து கொடுத்தாச்சு. 75 கொஸ்டின் ஜிஎஸ், 25 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் ஏரியா அது வந்து என்னன்னா 100 கொஸ்டின். டோட்டலாக 200 கொஸ்டின் 300 மார்க். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க் வந்து இருக்கும். இதில் வந்து நீங்கள் தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் இதில் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ லெட்ஸ் டாக் சீரீஸில் சார் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வந்து பேசியிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து போய் பாருங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லகராதி இதுல இருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 எழுத்தும் திறன், நீங்க எழுதக்கூடிய திறனை வந்து பார்க்கறது ஒரு 15 கொஸ்டின். 4வது யூனிட்டா கலைச்சொற்கள் 10 கொஸ்டின். 5வது வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கொஸ்டின். 6வது எளிய மொழிபெயர்ப்பு 5 கொஸ்டின்.
7வது யூனிட்டா உங்களுக்கு இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு 15 கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 7 யூனிட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்டுக்கு மட்டும் இங்கிலீஷ் வந்து வச்சுருக்காங்க. நாட் ஆல், இது எல்லாருக்கும் பொருந்தாது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்டுக்கு மட்டும் இங்கிலீஷ் வந்து வச்சுருக்காங்க. அதனால் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான் இருக்குது. அவங்க இங்கிலீஷ் மீடியமாக இருக்கிற பட்சத்தில் குரூப் 2 தென் குரூப் 4 இங்கிலீஷ் வந்து படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கான சிலபஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பட் மற்ற கேண்டிடேட்லாம் தமிழ் தான். ஓகேவா, மேண்டேட்டரி தமிழ் தான். இந்த சிலபஸும் எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றத லெட்ஸ் டாக் சீரீஸில் நம்ம வந்து பேசியிருப்போம். பொது அறிவு 10ஆம் வகுப்பு தரம் 75 கொஸ்டின் ப்ளஸ் 25 இந்த காம்பினேஷன்ஸில் வந்து இருக்க போது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து என்னென்னா 5 கொஸ்டின் தானேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை வந்து விடுறீங்க. அதை தவறு. அட்லீஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாவது வந்து என்னென்னா பார்த்து கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது நல்லது. எப்பவுமே எந்த ஒரு யூனிட்டும் கம்ப்ளீட்டாக வந்து விட்டுட்டு போகாதீங்க, அது நமக்கே வந்து பேக் ஃபேராக மாறிடும். ஜியாகிரபியில் வந்து என்னென்னா 5 கொஸ்டின்ஸ் இருக்கிறதுல இதெல்லாம் வந்து என்னென்னா லீஸ்ட் வெயிட்டேஜ் இருக்குது. பட் அதுக்கு நீங்கள் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா, ஸோ இந்திய வரலாறு ப்ளஸ் ஐயனம் ரெண்டுமே, அதுக்கு முன்னாடி ரெண்டுமே தனித்தனி யூனிட்டாக இருந்தது. இப்போ கம்பைண்டாக 2 யூனிட்டும் சேர்த்து வந்து என்னென்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியல் ஹைலி வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். நாட் ஓன்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4, ஈவன் குரூப் 1 எல்லாத்துக்குமே வந்து ஹைலி வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திய ஆட்சியல் தான். ஓகேங்களா, பாலிட்டி அதை வந்து பாருங்கள். ப்ளஸ் இந்தியன் எக்கனாமியும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நிர்வாகத்தையும் கம்பைன் பண்ணி கேட்கக்கூடிய 20 கொஸ்டின்ஸ். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் தென் எக்கனாமி இது வந்து குரூப் 4ல மட்டும் இல்லாமல் எல்லா போர்ட்லேயுமே எல்லா குரூப் எக்ஸாம்லேயுமே இதுக்கான வெயிட்டேஜ் அதிகம். இதுவும் பாலிட்டியுமே வந்து என்னென்னா வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம். ஓகேவா, இது கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தென் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஓகேங்களா, இதுலேயும் வந்து என்னென்னா 20 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 3 யூனிட் வந்து ஹைலி வெயிட்டேஜ். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இந்தியன் எக்கனாமி அண்ட் தென் பாலிட்டி இது 3மே வந்து ஹைலி வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். நீங்கள் அதுக்காக வந்து ஜியாகிரபி 5 மார்க் தான் கேட்க போகிறாங்க, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் சேர்த்து 10 மார்க் தான் கேட்க போகிறாங்க, சயின்ஸ் 5 மார்க் தான் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து விட்டுறாதீங்க. அதுக்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நீங்கள் வந்து படிச்சாக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து பிரிக்கல. பட் ஒரு 3 to 4 month பேக்கே வந்து என்னன்னா ரீசனிங்ன்றத நம்ம சிலபஸில் வந்து ஆட் பண்ணி தனியாக வந்து பிரிச்சாங்க. ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம், ஆப்டிடியூட்ல வந்து 15 கொஸ்டின் கேட்போம், டோட்டலாக வந்து என்னன்னா 25 கொஸ்டின்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரஃபாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 7வது மாதம் எக்ஸாமுக்கு 60 நாள் சாலிடாக வந்து இருக்கு. இந்த 60 நாளில் புதுசாக படிக்கிற ஆஸ்பிரண்ட் ஓரளவு சிலபஸை கவர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் காம்பீட் பண்ணலாம், கொஞ்சம் ஹெவியாக காம்பீட் பண்ணலாம். ஆனால் அந்த கட் ஆஃப்குள்ளே வந்து போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு டவுட் தான். இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் நீங்கள் வேக்கன்சியோடைய கவுண்ட் எல்லாத்தையும் பார்க்காம நல்லா ஹெவி ப்ராக்டிஸ், நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து போகலாம். ஓகேவா, ஸோ நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. ஜஸ்ட் நான் வந்து இப்போ ரீட் பண்ணி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் எப்படி உங்களுக்கு கெசட்ல என்ன இனிஷியல் இருக்கோ, அதாவது சர்டிஃபிகேட்ல என்ன இனிஷியல் இருக்கோ அதை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா, இல்லை நீங்கள் இனிஷியல் வந்து மாத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கெசட்டில் போய் மாற்றணும். ஏன்னா எல்லா சர்டிஃபிகேட்ல என்ன இனிஷியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் இது 10th லெவல் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th லெவல் அப்படின்றதுனால நீங்கள் 10th வரையும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா போதும். ஸோ அதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். குரூப் 4க்கான கிளாஸ் போடுங்க சார்னு கேட்டிருக்கீங்க. குரூப் 4க்கான வகுப்பு ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு, குரூப் 1க்கான வகுப்பு ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வகுப்பு எல்லாத்தையுமே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவாக இருக்குது, அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். ப்ளஸ் நோக்கம் ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அது ஏபிகே லிங்காக இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். இது தவிர்த்து நிறைய லைவ்ல கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த குரூப் 4க்கு இது எனாஃபாக இருக்கும். ஓகேவா, கண்டிப்பாக ரிவிஷன் கிளாஸஸை பற்றி இப்போ எப்படி குரூப் 1க்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்து நம்ம எப்படி கொஸ்டின் டிஸ்கஷன் மூலியமாக கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கிறோமோ அது போல் ஏதாவது ரிவிஷன் இருக்கலாம். ஓகேவா, அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார் எக்ஸாமே நடக்கல, விஏஓ கட் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் என்ன கட் ஆஃப் இருந்ததோ அதை விட இந்த வாட்டி கூடுதலாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது. ஸோ பொது கல்வி தகுதினா என்ன சார், அதை மேலேயே வந்து கொடுத்துருப்பாங்க, ஹெச்எஸ்சின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து பொது கல்வி தகுதி. ஓகேங்களா.
நோக்கம் ஆப் நாட் ஒர்க்கிங் வென் கெமிஸ்ட்ரி கிளாஸ் வில் ஸ்டார்ட். இப்போ இந்த லைவை முடிச்ச உடனே ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து கெமிஸ்ட்ரி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 11:15 ஆகுது, 11:20க்கு நான் அப்படியே கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை என் பண்ணிட்டு அதுல நீங்க வரலாம். நீங்க வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இனிஷியல் வந்து மிஸ் ஆகிருக்கிறது பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்க அப்பாவுடைய பேர் வந்து என்னன்னா கீழே இருக்கலாம். ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல அப்பாவுடைய பேருக்கு வந்து கீழே இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இனிஷியல் வருது அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும். அதனால அது இப்போதைக்கு பிரச்சனையா இருக்காது. ஓகேவா? நியூ சிலபஸ் கிளாஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க சிலபஸ் எல்லாம் மாத்தலைங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து எந்தெந்த யூனிட்டுக்கு எவ்வளோ மார்க் இருக்கும்னு சொல்லிட்டு ப்ளூ பிரிண்ட் போல நம்ம கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்ல. ஆனால் நீங்கள் தமிழை பொறுத்த வரையும் அது சிலபஸ் சேஞ்சுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஆல்ரெடி படிச்சது தான். இதுக்கு முன்னாடி தமிழை பொறுத்த வரையும் நிறைய மனப்பாடம் பண்ணுற மாதிரி வந்து இருந்தது. இப்போ தமிழை பொறுத்த வரையும் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கு. ஓகேங்களா? கிளாஸ் மட்டும் உட்கார்ந்தா போதுன்ற கேட்டகரியை வந்து என்னன்னா தூக்கியாச்சு. கிளாஸ் உட்காரத்து ஒரு 100 மணி நேரம் அப்படின்னு வச்சுப்போம். லேட்டஸ்ட் அசியம் 100 மணி நேரம் கிளாஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதை விட அதிகமா, தட் மீன்ஸ் 3 டைம்ஸ் அதிகமா 300 மணி நேரம் நீங்க தமிழ்ல பிராக்டிஸ் பண்ற மாதிரி சிலபஸை வந்து மாத்தி வச்சிருக்காங்க. அதனால சிலபஸ் மாத்தி இருக்காங்க. சிலபஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகல. சிலபஸ்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அதை பாருங்க. எஸ், நீங்க இப்போதைக்கு சர்டிபிகேட் என்ன சர்டிபிகேட் இருக்கோ அதை வச்சு வேகமா வந்து அப்ளை பண்ணுங்க. நம்ம போர்டு வந்து ஃப்ரெண்ட்லி நேச்சரோட தான் இருக்காங்க. உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கீங்க. அப்ளை பண்ணுங்க. என்ன ஃபார்மேட் கேட்குறாங்களோ அந்த ஃபார்மேட்டுக்கு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துட்டு ஒருவேளை நீங்க கவுன்சிலிங் வரையும் போறீங்கன்னா அப்போ உடனே வந்து வாங்கி கொடுத்துக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? மோட்டிவேஷனா படிக்க டிப்ஸ் சொல்லுங்க சார். ஓகே, மோட்டிவேஷன்ற ஒன்று எப்பவுமே வந்து மாயே தான். மோட்டிவேஷன்ஸ் அப்படின்றது ஒரே நாளில் சொல்லிடலாம். பட் அந்த ஒரு நாள் மட்டும் தான் நீங்கள் படிப்பீங்க. அடுத்த நாள் டிமோட்டிவேட் ஆகிருப்பீங்க. ஸோ இங்கே மோட்டிவேஷன்ஸ் தேவையில்லை. இங்கே தேவையானது டிசிப்ளின். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்க இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டே 1ல் ஆரம்பித்து அப் டு டே 60 வரைக்குமே நீங்கள் வந்து என்னென்னா அந்த 8 மணி நேரத்தை கன்சிஸ்டன்சியாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அவ்வளோதான். எஸ், பொது கல்வினா 10th தான் சார். வெயிட். எஸ், 10th தான் இருக்கலாம். அந்த இடத்துல தமிழ்ல வந்து நம்ம வந்து பார்க்கல. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பத்தி பேசும்பொழுது 10th தான். ஓகேவா? மேல பொது கல்வின்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 10ஆம் வகுப்புன்ற மாதிரி கொடுத்த ஞாபகம் இருக்கு. ஓகே, பிஎஸ்டிஎம் பத்தி பேசியிருக்காங்க. அந்த பேராகிராஃப் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்பா என்ன என்ன கேட்டகரின்றது. அடுத்த கொஸ்டின் கேளுங்க. இந்த குவாலிஃபிகேஷன்லாம் படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ சர்டிஃபிகேட் எதை அப்லோட் பண்ணணும்? நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்ததா? ஆமா, நோட்டிஃபிகேஷன்ல என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களோ அதே பண்ணுங்கம்மா. ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ரிசர்வேஷன் உண்டா? பார்க்கலாம். இப்போதான் சட்டசபையில் வந்து அறிவிச்சாங்க தமிழ் மீடியத்துக்கு இதுக்கெல்லாம். பட் நம்ம பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ரிசர்வேஷன் இருக்கிறதா தெரியல. ஓகேங்களா? நம்ம கிளாஸுக்கு வந்து போகலாம். டைரெக்டாக இதை நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் குரூப் 1 லைவ் வந்து நம்ம வந்து போகலாம். கெமிஸ்ட்ரி வந்து போகலாம். கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் ரிலேட்டட் ப்ளஸ் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை படிச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட்டில் ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மெட்டில் சர்டிஃபிகேட் வாங்க ட்ரை பண்ணுங்கள். பட் எப்படியா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓல்டு சர்டிஃபிகேட் இருக்கும். ஒருவேளை உங்களால் அந்த டேட்டுக்குள்ளே வாங்க முடியல அப்படின்னா தட் ஓல்டு சர்டிஃபிகேட்டை வச்சு முதல்ல வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த லைவை நம்ம வந்து இதோட நிப்பாட்டிக்கலாம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. தேங்க்யூ.